கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக தமிழ்நாட்டை சிதறடிக்க செய்த பெங்கால் புயலானது நவம்பர் 30ஆம் தேதி இரவு 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக கரையை கடந்திருப்பதாக மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கரையை கடக்கும் போது புயலாவே தான் கரையை கடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இது உள்ள போக போக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் பாண்டிச்சேரியில் பல பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழையானது பதிவாயிருக்கு. இன்னும் பதிவாகிட்டே இருக்குது. பாண்டிச்சேரி, கடலூர், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் பல பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாயிருக்கு. இன்னும் இது உள்ளே போக போக மேற்கு மாவட்டங்கள்லையும் மழையுடைய தீவிரம், அதாவது கோயம்புத்தூர் வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் எல்லாமே மழையுடைய தீவிரம் படிப்படியாக நீலகிரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே மழையுடைய தீவிரம் சேலம், நாமக்கல், அதுக்கப்புறம் தருமபுரி, ஈரோடு உட்பட எல்லா பகுதிகளிலுமே மழையானது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக டெல்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி, தஞ்சாவூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியிலையும் மழையானது படிப்படியாக தொடங்கியிருக்கிறது. உள்ள போக போக உள் மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். இது தொடர்ந்து மேற்கு நோக்கியே பயணித்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடல், அதாவது மைசூர் வழியாக தொடர்ந்து அந்த பக்கம் போயிடும். தொடர்ந்து போய் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடலில் போய் அங்கேயுமே தீவிரமாக போகுது. இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த இரவுல உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த செய்தி வெளியாயிருக்கு, அதை தான் அவங்க முக்கியமாக சொல்லணும். அதனால கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக தமிழ்நாட்டையே சிதறடிக்க செஞ்சிருச்சு இந்த புயல். இப்போ தான் இது கரையை கடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்காணத்துக்கும் புதுச்சேரிக்கு நெருக்கமாக தான் இது கரையை கடந்திருக்கு. குறிப்பாக கல்பாக்கத்துக்கும் புதுச்சேரிக்கு நெருக்கமாக. அதனால ஒரு பலத்த மழை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் புதுச்சேரியில் இந்த மாதிரி நமக்கு காலையில் தான் அதனுடைய தகவல்லாம் வரும். எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் வரும். இங்கே சென்னையிலேயும் செங்கல்பட்டுலேயும் வெறும் காற்று மட்டும்தான் இருந்தது. ஆனால் அங்கே மழை வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மழையை வந்து பாண்டிச்சேரி மக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க. காற்று, மழை, ஒரு பயங்கரமான மழை வந்து இருந்தது. அதே போல் இந்த மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல் கடலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, அதாவது கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு மழையை சந்திச்சிருக்காது. கூடுதலான மழை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பல சென்டிமீட்டர் கிட்ட மழையானது பதிவாயிருக்கிறது. இதை பற்றி நம்ம காலையில் தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த அறிக்கையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.